வணக்கம் மக்களே, நான் குணா. இந்த மாஸ்டருங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இப்ப வந்துட்டு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வரிசையா வந்துட்டு லூஸ் டாக் விட்டுட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல மூத்தவரான நம்ம லாரன்ஸ் மாஸ்டருக்கே வந்துருவோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த காஞ்சனா சீரிஸ் இன்னும் 50 பார்ட் வரும்னு நெனைக்கிறேன் அது. அதோட இயக்குனர் மற்றும் நடிகரான கதாநாயகரான லாரன்ஸ் மாஸ்டர், இந்த மாரி விஜய்க்கு இந்த மாரி அரசியலுக்கு வர்றத பத்தி ஏதோ பேசுறேன்ட்டு என்னமோ ஒண்ணு பண்ணி வச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு கூப்பிடும்போது வராததுக்கு காரணம் எங்க அம்மா வேணான்ட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டு இப்ப சூழ்நிலை சரியில்ல. அரசியல் ஒரு சாக்கடை அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்கன்ட்டு அப்ப வரலையாம். இப்ப வந்துட்டு விஜய்க்கு வந்தத பார்த்துட்டு இப்ப நீயே போப்பா இதான்ப்பா உனக்கான நேரம்னாங்களாம். அதனால இப்ப அவர் வந்து அரசியலுக்கு வராராம். அது மட்டும் பத்தாம ரசிகர்கள்ட்டையும் கேட்கணுமா. அதுக்காண்டி ஒரு கேட்டுட்டு ஒரு போலிங் மாதிரி வச்சாராம். இப்ப வந்துட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கூல் பையன் ஏதோ லீவுக்கு லேட்டா வந்தா ஏதாவது ஒரு கதை சொல்லுவோம்ல. சார் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், பஸ் டயரு பஞ்சர் ஆயிடுச்சு, நின்றுட்டு வர முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 1000 கதை சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத என்னென்ன கதையோ சொல்லிட்டு கடைசியில் இந்த ப்ரெஸ் மீட்டில் இது பண்ணும்போது இப்போ விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்சி போயிட்டு இருக்கு, கரண்ட் கட்லாம் போயிட்டு இருக்கு, உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது அதுக்கு இந்த மாதிரி அது 6 மாதம் ஆகும். பாவம் ஸ்டாலின் இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த 6 மாசம்ன்ற சொல்லே பயன்படுத்தியிருக்க மாட்டாப்புல. ஸ்டாலின் அவர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க. 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் 3 மாசம்ட்டு. ஏன்டா கரண்ட் கட் ஆகுது. இப்ப கரண்ட் கட் ஆகிறதுக்கும் நான் இன்னைக்கு கரண்ட் கட் ஆகிறதுக்கு 6 மாசம் கழிச்சா கேட்க முடியும். இன்னைக்கு கரண்ட் ஆகுதுன்னா உடனே தான் கேட்க முடியும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் எடுக்கும். 6 மாசம் எடுக்கும்னா இவனுங்க வந்துட்டு அரசியல் பழகுறதுக்கு பழகாம வந்துட்டு நம்மளை வச்சு பழகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒருத்தன் பஸ்ஸுக்கு ஓட்ட வேலைக்கு வரான்னா ஏற்கனவே அதை ஓட்டி நல்லா பழகி எந்த விபத்தும் இனிமேல் நடக்காது, நல்லா ஓட்டுறோன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அவனுக்கு வந்துட்டு பஸ்ஸை கொடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு ஏற்கனவே பஸ்ஸை கொடுத்துட்டு இந்தா ஓட்டி பழகிக்கோன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ பஸ்ஸுக்கு வெளியே நடமாடிட்டு இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, அந்த பஸ்ஸை இந்த நீ தான் ஓட்டணுன்ட்டு பஸ்ஸுக்குள்ளேயே அந்த டிரைவர் பொறுப்பை கொடுத்த உள்ளே இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, விபத்து ஆச்சுன்னா வெளியே இருக்கவனுக்கும் பாதிப்பு, உள்ளே இருக்கவனுக்கும் தான் பாதிப்பு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு அனுபவம் இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ஒரு ஆள்கிட்ட, ஒரு கட்சிக்கிட்ட, கட்சின்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு ரசிகர் மன்றத்துக்கிட்ட வந்துட்டு நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளில் வந்துட்டு இப்படி நடந்துச்சா, நான் இந்த இது உங்களுக்கே தெரியும், உங்கள்கிட்டயே விட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணி எதை எப்படி சரி கட்டணும், எதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ மின்சாரம் தடையா இருக்கா, என்ன பண்ணலாம், எங்க இருந்து அதை வந்துட்டு இதை எப்படி பூர்த்தி பண்ணலாம், தடை வராமல் எப்படி பார்த்துக்கலான்ட்டு தெரியும். இவனுங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. யாராவது ஒரு தாள் வந்து சொல்லணும். அதுக்கு வந்துட்டு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னுமே இவனுங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு தான் பண்ணதுக்கு வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. செஞ்சதுக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோதான். அதில் வந்துட்டு செய்யாத தப்புக்கும் நிறைய மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதுக்கு வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி கரண்ட் கட் இதுக்கும் நாய்க்கும் இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போறோம்னா போய் கதவை திறந்த பின்னாடி தான் வந்துட்டு உள்ள என்ன இருக்கு, என்ன சரி பண்ணணும்னு தெரியுமா. ஏன்னா வீடு வாடகைக்கு பார்க்க போறவன் இல்லை புதுசாக பார்க்க போறவன் ஏற்கனவே வீடை போய் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணா இந்த ரெண்ட் அமௌண்ட் இந்த வாடகைன்னு தான் பேசுவான். என்னத்த பேசுறாரு, யோசிச்சு பேசுறாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்த பிறகு பார்த்துட்டு அதே மாதிரி ராத்திரியில நாய் குலைக்கும். எல்லாம் எவ்வளோ ஒரு திமிரு பேச்சு பாருங்க. ராத்திரியில நாய் குலைக்குது, நாய் தான் மக்களாம். அதில் எந்த நாய்க்கு பிஸ்கெட் போடணும், எந்த நாய்க்கு பிரியாணி போடணும்னு பார்த்து தான் போடணும், அப்படி இப்படின்ட்டு மூளையை வந்துட்டு கலட்டி மூளை முட்டியில வச்சுட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இன்னும் நிறையா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மகேந்திரன் மாஸ்டர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறது. இதனால தான் ஒரு நடிகை வந்துட்டு வரக்கூடாதுன்றது அரசியலுக்கு. வந்தாலும் நம்ம வந்துட்டு நிராகரிக்கணும், புறக்கணிக்கணுன்றது. வந்த பின்னாடி இப்போ இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருச்சு பாருங்க. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட் இல்லையா, அது 6 மாசம் ஆகும் அப்படின்ட்டு அவன் பேசுறத பார்த்தாலே நம்மளுக்கு வெறியாகுது. யாரா இந்த பைத்தியக்காரன்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ வேற எடுத்துட்டு இருக்காங்க. அதையும் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது வேற விஷயம். வந்துட்டு கரண்ட் இல்லைன்னா அது சோலார் பவருக்கு வந்துட்டு சோலார் சிஸ்டம் இருக்கான். சரி அது கூட விடுங்க. பேசும்போது நம்மளுக்கு ஏதாவது சொல்லு வந்து மாற்றி வர்றது வந்துட்டு நடக்கிற விஷயம் தான். திருப்பி நம்ம எடுத்ததை நம்மளே போட்டு பார்க்கும்போது தான் இது நினச்சிட்டு இதை சொல்லியிருப்போமான்ட்டு புரியும். அதை கூட விடுங்க. வந்துட்டு 6 மாசமா கரண்ட் வேணுமா, என் வீட்டில் வந்து எடுத்துக்கோன்றான். சென்னை முழுக்க தேவைப்படுற கரண்ட் இவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன வீட்டுக்குள்ள அடுப்படியில் என்ன அனல் மின் நிலையமா வச்சிருக்காரு இவரு. இவனுங்களை திட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்கள் தப்பான முடிவெடுத்தீங்க. இப்போ அதுக்கான விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இனிமேலாவது யோசிச்சு முடிவெடுங்க. உங்க கருத்துக்களை கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.